நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்வாய்வு பகுதி 2 என்ற தலைப்பிலே நாம் காண இருக்கின்றோம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய செய்தி பகுதி 2. முன்னரே நான் பகுதி 1 நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு அதிகம் பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பகுதி 1 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு மற்ற சில அறிஞர் பெருமக்கள் துணையோடு அந்த பதிவை நான் உங்கள் வைத்தேன். இந்த பதிவு பகுதி 2 என்பது முழுக்க 9ஆம் வகுப்பு வரலாற்று புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை மையமாக கொண்டு நான் உங்கள் முன் வைக்கிறேன். இதை 34 வினாக்களாக நான் வகுத்து தொகுத்து உங்கள் முன் வைக்கிறேன். போட்டி தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். வினாக்கள் ஒரு தொடர்ச்சி போல அமைந்திருக்கும். நீங்கள் கவனமோடு நீங்கள் இதை உள்வாங்குகின்ற பொழுது அல்லது குறிப்பெடுத்து கொண்டு அதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இதை வாழ்விலே உங்களுக்கு வளம் சேர்க்கும் என்பது நிச்சயம். முதல் வினா, இந்த நாகரிகம், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் என பெயர் பெற காரணம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என பெயர் வந்ததற்கு காரணம் என்ன என்ற வினா, அதாவது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் இது சிந்து சமவெளி நாகரிகம் எனப்பட்டது. நாகரிகங்கள் பெரும்பாலும் ஆற்றங்கரையின் ஓரமாக, நதிகளின் ஓரமாக தோன்றியது என்பதை நாம் அறிவோம். எனவே இப்பொழுது நாம் படிக்கிற இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதிக்கு அருகிலே, சிந்து நதியை ஒட்டி தோன்றியது என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிந்து நதியையும் தாண்டி இந்த நாகரிகம் பரவி இருப்பத காரணத்தினாலே இதை சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது வினா, இந்த சிந்து வெளி நாகரிகத்திற்கு வேறு பெயர் என்ன? இந்த சிந்து வெளி நாகரிகத்திற்கு வேறு பெயர் ஹரப்பா நாகரிகம் என்று சொல்லுவார்கள். ஹரப்பா நாகரிகம் என்றாலும் சிந்துவெளி நாகரிகம் அல்ல சிந்து சமவெளி நாகரிகம் என்றாலும் ஒன்று. குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிந்து சமவெளி நாகரிகம் என்றாலும் சிந்துவெளி நாகரிகம் என்றாலும் ஹரப்பா நாகரிகம் என்றாலும் ஒரே பொருள். வினா இப்படி கேட்பதற்கு வாய்ப்புண்டு. சிந்துவெளி நாகரிகத்திற்கு உரிய வேறு பெயர் ஹரப்பா நாகரிகம். சரி, இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஏன் ஹரப்பா நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள்? வினா எழுவதற்கு வாய்ப்புண்டு. கேள்வி பாருங்க. சிந்துவெளி நாகரிகம் ஏன் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த முதலிலே கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. அந்த சிந்து சமவெளி, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா என்ற 2 புதையுண்ட முக்கியமான நகரங்கள் மண்ணிலிருந்து மேலே கொண்டு வரப்பட்டன. அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த நகரங்களிலே முதலாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட நகரம் ஹரப்பா என்று சொல்லுவார்கள். எனவே முதலிலே ஹரப்பா கண்டுபிடித்ததனாலே இந்த சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். நான்காவது வினா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு என்ன? அதனுடைய ஏரியா கேட்குறாங்க பாருங்க. இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்தது. சிந்துவெளி நாகரிகத்துடைய மொத்த பரப்பளவு இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சேர்ந்து சுமார் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர். மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் யாவை? பாடத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஏரியா என்ன பாருங்க. மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜெண்டோர் என்ற ஒரு இடம், வடக்கு பகுதியிலே ஷோடுகை, அதாவது ஆப்கானிஸ்தானத்தில் இருக்கிறது. கிழக்கு பகுதியிலே ஆலம் கீர்பூர், உத்தரப்பிரதேசம், இந்தியா ஒட்டுற மாதிரி இது இருக்குதுங்க. தெற்கு பகுதியிலே டைமாபாத், மகாராஷ்டிரா, இந்தியாவில் இருக்கிற பகுதி. எனவே இந்த 4 எல்லைகளையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியை தான் நாம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லுகிறோம். பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கிற சுட்கா ஜெண்டோர், அப்புறம் ஷோடுகை, ஆலம் கீர்பூர், டைமாபாத் போன்ற இடங்களிலே இந்த நாகரிகமானது பரவி இருக்கிறது. ஆறாவது வினா, சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கியமான பகுதிகள். மொத்தத்தில் அந்த எல்லையை பார்த்தோம். முக்கியமாக சிந்து சமவெளி நாகரிகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், இந்த 3 இடங்களிலே இது பரவி இருக்கிறது என்ற பதிவை நம்மால் பெற முடிகிறது. ஏழாவது வினா, சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள
முக்கியமான நகரங்கள் யாவை? ஒன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு மேயறம் பாருங்க. சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள முக்கியமான நகரங்கள். ஒன்று ஹரப்பா, இது பஞ்சாப் பாகிஸ்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொஹஞ்சதாரா சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. தோலவிரா என்பது குஜராத் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. கலிபங்கன் என்பது ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது. லோதல் என்பது குஜராத்தில் இந்தியா நாடு. பானாவாலி என்பது ராஜஸ்தானில் இருக்கிறது. அப்புறம் ராகிகரி என்பது ஹரியானாவில் இருக்கிறது. கார்கொடடா குஜராத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் முக்கியமான நகரங்கள். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பரவி இருக்கிறது. இது வரலாற்று நிகழ்ச்சி தெரியும். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் நம் இந்தியாவோடு இணைந்திருந்தது. சுதந்திரம் பெற்ற பொழுது அந்த பாகிஸ்தான் அது பிரிக்கப்பட்டது. அதனால இந்த பிளவு நமக்கு இருக்கிறது. அப்போ பாகிஸ்தான் நம்மோடு இணைந்திருந்த பொழுது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த சூழ்நிலையை நாம் உள்வாங்கி அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். 8வது வினா, ஹரப்பா நகர அமைப்பு முறை யாது? ஹரப்பா நகரம் எவ்வாறு அமைந்திருந்தது? பாருங்க, 8வது வினா, ஹரப்பா நகரம் அமைப்பு முறை. ஹரப்பா நகரங்களிலே கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிட்ட தெருக்கள், சந்துகள், அதாவது ஸ்ட்ரீட் சொல்றோம் இல்லையா, அப்புறம் கழிவு நீர் கால்வாய்கள் மிக முறையாக காணப்படுகிறது. 2வது, ஹரப்பா மக்கள் சுட்ட செங்கற்களையும் சுடாத செங்கற்களையும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த அமைப்பை, நகர அமைப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளாட்சி அமைப்பு ஒன்று இந்த நகரங்களுடைய திட்டமிடுதலை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்வாங்க முடிகிறது. சில வீடுகள் மாடி வீடுகளாக அமைந்திருப்பதை கூட நம்மால் அறிய முடிகிறது. மொஹஞ்சதாராவில் உள்ள ஒரு மாபெரும் குளியல் குளம் ஒரு முக்கியமான நாகரிகத்தினுடைய கட்டுமானத்திற்கு சான்றாக நமக்கு காணப்படுகிறது. இந்த குளத்தின் அருகே நன்கு திட்டமிடப்பட்ட பல அறைகள், உடைமாற்றும் அறைகள் போல காட்சியளிக்கிறது. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்களும் களஞ்சியங்கள் போல, அதாவது நம்ம குடோன் சொல்லுவோம் இல்லையா, தானியங்களை சேர்த்து வைக்கின்ற குடோன் போல காட்சியளிக்கிறது. இந்த ஹரப்பர்களுடைய அரசியல் அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியல் அமைப்பு நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை உள்வாங்க முடிகிறது. என்று சொன்னால் நகரங்களுடைய அமைப்பு, கட்டுமானங்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பதை கொண்டு ஒரு நல்ல திடமான ஸ்திரமான ஒரு அரசின் கீழே இந்த நகரங்கள் அல்லது நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் என்பதை உள்வாங்க முடிகிறது. 9வது வினா, மொஹஞ்சதாராவிலே கிடைத்துள்ள சிலை யாது? மொஹஞ்சதாராவில் கிடைத்திருக்கிற சிலை பூசாரி அரசன் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூசாரி அரசன் என்ற ஒரு சிலை. ஆனால் இந்த பெயரிடப்பட்ட சரியானது தானா என்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தவில்லை. அந்த தாடி, அந்த மேலங்கி இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பூசாரியை போல தோற்றம். சிலர் அவர் மன்னராக இருக்கலாம் என்று கூட சொல்லுகிறார்கள். எனவே பூசாரி அரசன் என்று அந்த சிலைக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. 10வது வினா, ஹரப்பா மக்களுடைய வேளாண்மை யாது? அவங்களுடைய வேளாண்மை எப்படி, அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹரப்பா மக்கள் முழுவதுமாக வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தனர். பயிர் செய்வதிலே குறிப்பாக அவர்கள் கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. 11வது வினா, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சாகுபடி முறை யாது? அவர்கள் பயன்படுத்திய சாகுபடி முறை இரட்டை சாகுபடி முறை என்று சொல்லப்படுகிறது. இரட்டை சாகுபடி முறையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 12வது வினா, ஹரப்பா மக்களுடைய கால்நடைகள் யாவை? அவர்கள் எந்தெந்த கால்நடைகளை வளர்த்தார்கள்? பாருங்க, ஆடு மாடுகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். குறிப்பா மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகளை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். யானை உள்ளிட்ட பல விலங்குகளை அவர்கள் அறிந்திருக்கின்றனர் கிடைத்திருக்கிற தகவல்களை வைத்து. ஆனால் குதிரை பயன்பாடு அந்த சிந்து சமவெளி மக்களிடத்திலே இல்லை என்பதை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. 13வது வினா, ஹரப்பாவினுடைய மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹரப்பாவினுடைய, ஏன்னா பல முத்திரைகளிலே அந்த மாடுகளுடைய சின்னம் பொதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்பட்டன. ஹரப்பாவில் இருக்கிற மாடுகளுக்கு ஜெபு ரகம், அதாவது ஒரு வகை பெரிய வகை மாட்டினுடைய இனம், நல்ல ஜாதியான பசு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த பெரிய வகை மாட்டினுடைய இனம் என்று சொல்லலாம். சிந்துவெளி முத்திரைகளிலே இந்த வகை மாட்டினுடைய உருவங்கள் பரவலாக காணப்படுவதையும் நாம் உள்வாங்க வேண்டும். 14வது வினா, ஹரப்பா மக்கள் எத்தகைய மட்பாண்டங்களை பயன்படுத்தினர்?
மண்பாண்டைகளை பயன்படுத்தினர். எந்த மாதிரி மண்பாண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஹரப்பா மக்கள் எத்தகைய மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினர். அவர் பயன்படுத்திய எல்லா மட்பாண்டங்களிலும் ஓவியங்கள் மிக அழகாக தீட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என பலவிதமான மட்பாண்டங்களை செய்து அவர்கள் பயன்படுத்தியுள்ளதை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. அடுத்த வினா, 15வது வினா, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்களிலே தீட்டப்பட்ட ஓவியங்கள் யாவை? தீட்டப்பட்ட ஓவியங்கள் சொல்லி நம்ம கேள்வி வச்சுக்கலாம். மட்பாண்டங்கள் மீது ஆழமான சிவப்பு நிறம் பூசப்பட்டு இருக்கிறது. எல்லா கிடைத்திருக்கிற அனைத்து மட்பாண்டங்கள் ஓடுகள் கூட சிவப்பு நிறத்திலே காட்சியளிப்பதை நம்மால் உணர முடிகிறது. எனவே ஆழமான சிவப்பு நிறம் பூசப்பட்டு இருக்கிறது. அதன் மேலே, அந்த சிவப்பு நிறத்தின் மேலே கருப்பு நிறத்திலே ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. பயன்படுத்திய அனைத்து பொருட்கள் மேலும் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற வட்டங்கள், குறுக்கு நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல் வடிவங்கள், ஜியாமெட்ரி நம்ம சொல்றோம், கணித வடிவியல் வடிவங்கள், செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்திலே அவர் பானைகள் மீது, மட்பாண்டங்கள் மீது வரைந்திருக்கின்றனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 16வது வினா, ஹரப்பா மக்கள் எவ்வகை பொருளினாலே ஆயுதங்களை செய்தனர்? எந்த வகை ஆயுதம் செய்வதற்காக எந்த பொருளை அவங்க மெட்டீரியலை பயன்படுத்தினான்னு கேட்டால், செட் என்ற சிலிக்கா கல் வகையிலே இவர்கள் பிளேடுகள், கத்திகளை செய்திருக்கிறார்கள். திரும்பவும் சொல்றேன், வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு. செட் என்ற சிலிக்கா கல் வகை, இதெல்லாம் கொஞ்சம் கவனமோடு நீங்கள், இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா பிளேடுகள், கத்திகள் போன்றவற்றை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் செம்பால் செய்யப்பட்ட செம்பு, இல்லைங்களா, மெட்டல் செம்பால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எலும்பாலும் தந்தத்தாலும் கூட அவர்கள் கருவிகளை செய்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், செம்பு அதிகமான செல்வாக்கை பெற்றிருந்தது. செம்பால் செய்யப்பட்ட கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் துண்டில் முட்கள், நம்ம மீன் பிடிக்கும்போது தூண்டி போட அந்த முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த காலத்தில் இருந்துக்கு பாருங்க, மீன் தூண்டில் முட்கள், அதுக்கப்புறமா கத்திகள், நிறுவை தட்டுகள், தராசு தட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, மை வைக்கிற குச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பால் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செம்பால் செய்யப்பட்ட அம்புகள் கிடைத்திருக்கிறது, ஈட்டிகள் கிடைத்திருக்கிறது, உளி, கோடாரி போன்றவை செம்பால் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. ஆனால் இரும்பினுடைய பயனை அவர்கள் அறியவில்லை. காரணம், அந்த இடத்துல இரும்பால் செய்யப்பட்ட ஒரு எந்த பொருளும் நமக்கு கிடைக்காத காரணத்தினாலே இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். 17வது, செட் என்பது என்ன? இப்போ செட்டால் செய்யப்பட்டதுன்னு பார்த்து இல்லையா, விளக்கம். செட் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோகரி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோகரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. அப்போ செட் என்பது பாகிஸ்தானில் ரோகரி என்ற இடத்துல, கொஞ்சம் கவனம் வச்சுங்க, கேட்கலாம். அந்த செட் என்பது அந்த மூலப்பொருள் எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானில் இருக்கிற ரோகரி என்ற பகுதியிலே நமக்கு எது கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் கிடைக்குது. அதனால தான் இந்த ரோகரி செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இந்த மூலப்பொருட்கள் இவை ஹரப்பா மக்களாலே கூர் ஆயுதங்கள் செய்வதற்காக உருவாக்கப்பட்டன. இதை வைத்து தான் கூர்மையான ஆயுதங்களை அவர்கள் செய்து பயன்படுத்தினார்கள். 18வது வினா, ஹரப்பா மக்கள் எவ்வகை உலோகத்தாலான ஆயுதங்களை பயன்படுத்தினர்? எவ்வகை உலோகத்தாலான ஆயுதங்கள்? பெரும்பாலும் அவர்கள் கல் மற்றும் வெண்கலத்தினால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினர். சில கருவிகளை கற்களால் செய்திருக்கின்றனர், சில கருவிகளை வெண்கலத்தாலே செய்து அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். 19வது வினா, மொஹஞ்சதாராவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை உணர்த்துவது யாது? ஒரு நடனமாடுகின்ற பெண்ணினுடைய சிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பல்வேறு கருத்துக்களை ஆய்வாளர் இந்த நடன மாதை மையமாக வைத்து விமர்சனம் செய்கிறார்கள். தெளிவாக நம்ம ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு, அதாவது அந்த சிந்து சமவெளி மக்களுக்கு மெழுகு அச்சிலே உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ்
என்ற அந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் அவர்கள் அறிந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதாவது மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி, ஆனால் உலோக சிலை கிடைத்திருப்பது உலோக சிலை, மெழுகு அச்சிலே அந்த உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வடிக்கின்ற லாஸ்ட் வேக்ஸ் என்ற அந்த டெக்னாலஜியை அவர் அறிந்திருந்தனர் என்பது நாம் அறிந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். 20வது வினா, ஹரப்பா மக்கள் எந்த வகை ஆடைகளை பயன்படுத்தினர்? பெரும்பாலும் பருத்தி ஆடையையும் பட்டு ஆடையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 21வது வினா, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய அணிகலன்கள் யாவை? எந்த வகையான அணிகலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலோகத்தாலும் கல்லாலும் கூட பாருங்கள். கல்லுன்னா இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வெயிட்டான கல்லாக இருக்காது. அந்த கற்களிலேயே லேசான கற்கள், இதெல்லாம் டெக்னாலஜி. கல்லாலே, உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தி இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, செம்மணிக்கள், செம்பு போன்ற தங்கத்தாலான அணிகலன்களையும் அவர் செய்திருக்கின்றார்கள். கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அணி வேலைப்பாடு அமைந்த அணிகலன்களை மெசபடோமியாவிற்கு அவள் ஏற்றுமதி செய்திருக்கின்றனர். இந்த மெசபடோமியாவோடு சிந்து சமவெளி மக்கள் அரப்பா மொஹஞ்சதாரோ மக்கள் அழுத்தமான வாணிக தொடர்பை வைத்திருந்தனர். தேவைப்பட்டால் அதை கூட நாம் பதிவாக போடலாம். இந்த மெசபடோமியா பகுதிக்கு தங்கள் தயாரிப்பை அவர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார் என்ற பதிவை நம்மால் உணர முடிகிறது. 22வது வினா, ஹரப்பா முத்திரைகளிலே கிடைக்கும் இடங்கள். ஹரப்பா முத்திரைகள் நமக்கு எங்கெங்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டாம்ப்ஸ் மேற்கு ஆசியா பகுதிகளான ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளிலே ஹரப்பா முத்திரைகள் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஹரப்பாவிற்கும் மெசபடோமியா, இந்த ஈராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா பகுதியிலே நமக்கு ஏறக்குறைய அடங்குகின்ற நாடுகள். எனவே ஹரப்பாவிற்கும் மெசபடோமியாவுக்கு இடையே இருந்த வணிக தொடர்பை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 23வது வினா, ஹரப்பா முத்திரைகள் எவற்றால் செய்யப்பட்டன? அந்த முத்திரைகளை நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் பண்றோம் இல்லையா, நம்முடைய ஸ்டாம்ப் முத்திரைகள் ரப்பரால் இப்பொழுது செய்யப்படுகிறது. மெட்டல் ஸ்டாம்ப் கூட இருக்குது. சில அரசு தேர்வுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்டல் பண்ணிட்டு சீல் வச்சு மெட்டல் சீல் நம்ம வைப்போம். இங்கே ஹரப்பா முத்திரைகள் பெரும்பாலும் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றிலே இந்த முத்திரைகள் செய்யப்பட்டன என்பதை நாம் அறிகிறோம். 24வது வினா, ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எடைகளும் அளவுகளும், எடை கற்களையும் அதனுடைய மெஷர்மெண்ட். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ, 2 கிலோ, இல்லை 100 கிராம், 200 கிராம் அப்படின்னு சொல்லி எடை கற்களை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அவர்கள் அந்த காலத்தில் எடை கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மக்கள் முறையான அளவுகளையும் எடைகளையும் பயன்படுத்தினர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வணிக பரிமாற்றத்தினால் ஈடுபட்ட அவர்கள் முறைப்படுத்தப்பட்ட அளவைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா பிற நாடுகளோடு வாணிகம் செய்த காரணத்தினாலே ஒரு முறையான அளவை அவர்கள் வைத்து வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. ஹரப்பா நாகரிக பகுதிகளிலே கனசதுரமான செச்சு எடைகள் கிடைத்துள்ளன. சதுர வடிவில் இருக்கிற அந்த எடை கற்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறை, அந்த பைனரி என்று சொல்வார்கள். அதாவது டபுள், அதாவது குறிப்பாக பார்த்தது பாருங்க, எடைகளின் விகிதம் 1, 2, 4, 8, 16, 32. நம்ம புரியுற மாதிரி சொன்னால் 1 கிலோ, 2 கிலோ, 4 கிலோ, அப்படியே மடியுது பாருங்க. 4 8 கிலோ, 8 டபுளாக மாறுது 16 கிலோ, 16 டபுளாக மாறுது 32 கிலோ. இந்த முறையிலே அவர்கள் அந்த எடைகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதெல்லாம் வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. கவனமோடு நண்பர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 25வது வினா, ஹரப்பா எழுத்துக்கள் யாவை? ஹரப்பாவினுடைய எழுத்துக்கள் எவை அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. ஹரப்பா எழுத்துக்கள் யாவை? ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. கிடைத்திருக்கிற பல ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த ஹரப்பா எழுத்துக்களை நம்மால் இன்னும் வாசிக்க இயலவில்லை. ஆனால் அதை பற்றிய கருத்துக்களை அறிஞர் பெருமக்கள் பலவாறு பதிவு செய்திருக்கிறார்கள். அது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை ஹரப்பாவிலே கிடைத்த எழுத்துக்கள் இவைதான் என்று
வரையறுக்க முடியவில்லை. இந்த எழுத்துக்கள் அந்த பதிவுகள் இதை தான் சொல்லுகிறது என்றும் நம்மால் டிக்ளேர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா பகுதிகளில் இருந்து சுமார் 50,000 சிறு எழுத்து தொகுதிகள் 50,000 எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவை திராவிட மொழியின என்று உறுதியாக நம்புகின்றனர். திராவிட மொழி குடும்பத்தை நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுவார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்த மொழிதான் இந்த மொழி என்று அவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 26வது வினா பாருங்க, ஹரப்பா மொழியினுடைய மூலம் பற்றி ஐராவதம் மகாதேவன் அறிஞர், மிகப்பெரிய அறிஞர். இவர் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி அழுத்தமாக ஆழமாக ஆய்வு செய்து பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகம் பற்றி பாருங்க விரிவான ஆய்வு செய்துள்ளவர் அறிஞர் ஐராவதம் மகாதேவன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹரப்பா மொழியினுடைய மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் என்று அவர் டிக்ளேர் செய்கிறார். அதாவது அந்த சிந்து சமவெளியில காணப்படுகின்ற இன்னும் முடிவு செய்யப்படாத எழுத்துக்கள், அந்த மூல எழுத்துக்கள் ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு வேர்ச்சொல்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் வேர் என்பது தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை போல தெரிகிறது என்று தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். 27வது வினா, ரஷ்ய அறிஞர் யூரி நொரசோ என்பவர் சிந்துவெளி எழுத்துக்களை பற்றி ஆய்வு செய்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் அந்த கம்ப்யூட்டர் மூலமாக, கணினி மூலமாக, அந்த டெக்னாலஜி மூலம் பகுப்பாய்வு செய்து அவர் ஒரு கருத்தை வெளியிடுகிறார். கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நொரசோ என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளது. ஏறக்குறைய அந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய அந்த சாயல் இதில் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். 28வது வினா, இந்திய பண்பாட்டிற்கு அடித்தளம் எது? நம்முடைய இந்தியாவுக்கு ஒரு பண்பாடு உண்டு, நமக்கென்று கலாச்சாரம் உண்டு, பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழிகள் நம் இந்திய நாட்டிலே பேசினாலும் இந்தியர் என்ற உணர்வு நமக்குள் இருப்பதை நாம் அறிவோம். இந்த இந்திய பண்பாட்டிற்கு அடித்தளம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆய்வாளர் கருத்து தெரிவிக்கிறார். சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டிற்கு அடித்தளம் என்ற கருத்து பாடநூலில் வைக்கப்பட்டிருக்கிறது. வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. 29வது வினா, ஹரப்பா பண்பாட்டினுடைய கலைத்திறமைக்கு எடுத்துக்காட்டுக்கள். ஹரப்பாவினுடைய நாம் கண்டெடுக்கப்பட்ட கிடைத்த பொருட்களிலே கலைப்பொருட்கள் எப்படி இருக்குது பாருங்க. இந்த பகுதியிலே கிடைத்துள்ள சுடு மண்ணாலான சிறு சிறு சிலைகள், அப்புறம் மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள், மாக்கல்லிலே செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசனுடைய சிலை, செம்பிலே வார்க்கப்பட்ட நடனமாடும் சிலை. இந்த இரண்டும், மதகுருவின் சிலையும் இந்த பெண்ணோட சிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு கேட்டால் மொஹஞ்சதாரோவில் கிடைக்குது. இந்த 2 பொருட்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைப்பது மொஹஞ்சதாரோவில். எனவே இவையெல்லாம் அது மட்டும் இல்லை, அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 பகுதிகளிலும் கிடைத்திருக்கிற தோலராவிலே கிடைத்திருக்கிற கற்சிலைகள் எல்லாம் நம்முடைய கலைத்திறமைக்கு சான்றாக, நம்ம சிந்துவெளி அல்லது ஹரப்பா நாகரிகத்தின் கலைத்திறமைக்கு சான்றாக இவைகள் அமைகின்றன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து, ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் யாவை? ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள் எவை? பாருங்க, பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், பம்பரங்கள். பொம்மை வண்டிகள், பலவிதமான பொம்மைகள், கிளுகிளுப்பை அப்போ இருந்திருக்கு பாருங்க, பம்பரங்கள், கோலி குண்டு, இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் விளையாடுற பம்பரம் கோலியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பது ஆச்சரியப்பட வேண்டிய செய்திகள். இப்படி பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லுகள் போன்றவற்றை நாம் இந்த ஹரப்பா மக்கள் பொழுதுபோக்குவதற்காக பொம்மை வச்சு விளையாடுவது, கிளுகிளுப்பை கொட்டி விளையாடுவது, பம்பரம் விடுவது, கோலி ஆடுவது, இதெல்லாம் ஹரப்பா மக்களுடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. 31வது வினா, சிந்துவெளி மக்களுடைய சமயம் என்ன? தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள் என்ற ஒரு கருத்தை நம்மால் பெற முடிகிறது. அரச மரத்தை அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போல காட்சியளிக்கிறது. அப்புறம் காலிபன், நேம் ஆஃப் த பிளேஸ், காலிபங்கனிலே கிடைத்திருக்கிற நெருப்பு குண்டங்கள் நமக்கு இந்த அடையாளத்தை காட்டுகிறது. இவ்வாறு சமயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை கூட அந்த மக்கள் வாழ்ந்தனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும்.
32வது வினா, சிந்துவெளி நாகரிகத்திலே வாழ்ந்த மக்கள் இனங்கள் யாவை? மக்கள் கூட்டம் என்று கூட சொல்லலாம், எங்க இனம் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். அதாவது ஒன்றுக்கு அதிகமான இனக்குழுக்கள் அங்கே இருந்தது. இனம் என்று சொல்லக்கூடாது, குழுக்கள் என்று தான் சொல்லணும். இதை குழுக்கள் மாற்றிக்கிடுங்க தயவுசெய்து. விவசாயிகள் ஒரு கூட்டமாக வாழ்ந்தனர், கால்நடை வளர்ப்போர் ஒரு கூட்டத்தில் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள், வேட்டையாடுவோர் இருந்திருக்கிறார்கள், உணவு சேகரிப்போர், இவர்களெல்லாம் ஒரு 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 கூட்டமாக சொல்லுவாங்க. ஜாதி என்பது ஆதியிலே இல்லை, பாதியிலே வந்ததுதான் சாதி என்று சொல்லுவார்கள். அதான் தமிழ் இலக்கியங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை காட்டுகின்ற நம்ம தமிழர் அந்த பண்டைய சமுதாயத்துடைய வரலாறு என்பது. எனவே இனம் என்று சொல்ல குழுக்கள் என்று வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். 33வது வினா, சிந்துவெளி நாகரிகத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு பிரிக்கின்றனர்? ஒரு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க ஹரப்பா நாகரிகம், முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம், பிந்தைய ஹரப்பா நாகரிகம் என்று பிரிக்கிறார்கள். அதில் தொடக்க ஹரப்பா நாகரிகம் என்பது கிமு 3000 முதல் கிமு 2600 வரை வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. நல்ல முதிர்ந்த ஹரப்பா, அதாவது நல்ல மெச்சூர், நல்ல ஹையில் போன ஒரு நாகரிகம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிமு 2600 1900 வரை. பிந்தைய நாகரிகம் கொஞ்சம் டல் அடிக்க தொடங்குது, அது எப்போன்னு கேட்டால் கிமு 1700 வரை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பகுப்பாய்வு செய்திருக்கின்றனர். கடைசி வினா, இந்த சிந்துவெளி நாகரிகம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த, உலகத்திற்கே பாடம் சொல்லிக் கொடுத்த அல்லது சான்றாக இருக்கின்ற இந்த நாகரிகம் எவ்வாறு வீழ்ச்சி அடைந்தது? இல்லைங்களா? வீழ்ச்சி என்பது நம்ம அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் வீழ்ச்சி எப்படி அடைந்தது என்பது நமக்கு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் கிமு 1900 இது வீழ்ச்சி பெற தொடங்கியது. சிந்து சமவெளி நாகரிகம் கொஞ்சம் தடுமாற தொடங்கி இருக்கிறது. இதற்கு பல காரணங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று, பருவநிலை மாற்றம். இப்போ சுனாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பருவ மாற்றத்தாலே ஏற்படுகின்ற இந்த ஜெனரேஷனில் நமக்கு அந்த மிகப்பெரிய அழிவு என்பது அந்த சுனாமி தான். ஒருவேளை வளருகின்ற இளம் தலைமுறை நேரடியாக பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த படங்களை, நம்ம காலத்தில் ஏற்பட்ட அந்த படங்கள் சில நேரங்களில் தொலைக்காட்சிகளிலே அல்லது மற்ற செய்திகள் ஊடகங்கள் வழியாக நாம் அறிகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு நாம் பார்க்க, எவ்வளவு பெரிய அழிவு, அந்த அலைகள் வருகிற வேகம், இப்படி பருவ காலங்களிலே அல்லது பருவ நிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த சிந்து வெளி நாகரிகம் அழிந்ததற்கு காரணமாக இருக்கலாம். இரண்டாவது, மெசபடோமியாவினுடைய உண்டான வாணிகத்திலே அடைகின்ற வீழ்ச்சி. அந்த ஏன்னா எந்த ஒரு இதுவும் சரியா போனோம்னு சொன்னா அந்த பொருள், அதான் திருவள்ளுவர் சொல்லுவார், பொருளிலார்க்கு உலகம் இல்லை என்று சொல்லுவார். பொருள் என்று சொன்னால் பணம், பணம் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே நம்மால் செய்ய முடியாது. நம்ம அந்த சிந்து சமவெளி, அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ மக்கள் பெரும்பாலும் மெசபடோமியாவோடு தான் டைப், மிகப்பெரிய வாணிகத்தை செய்து கொண்டிருந்தனர். அந்த வாணிகத்திலே ஒரு தளர்ச்சி ஏற்பட்டதுனாலே இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அடுத்து, நதியினுடைய வறட்சி. அந்த நதி, சிந்து நதியின் பக்கத்திலே தோன்றிய காரணத்தினாலே சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லுகிறோம். அந்த நதியில் ஏற்பட்ட வறட்சி, ஒருவேளை வெள்ளப்பெருக்கு, இது திஸ் ஆர் தட், இதை அவர்கள் வைக்கிறார்கள். அந்நியருடைய படையெடுப்பு, ஒவ்வொரு காலகட்டத்திலே அந்நியருடைய படையெடுப்பு எந்த நாடாக இருந்தாலும் அவ எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகளாலே மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதுக்கு காரணம் கூட சான்றுகள் இருக்கு. இவர்களிடம் இந்த தொடரை பதிவு செய்வதற்கு காரணம், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த இந்த முத்திரைகளிலே காணப்படுகின்ற அந்த அடையாளங்கள் இந்த பகுதிகளில் நம் கிடைப்பதனாலே, தெற்கு மற்றும் கிழக்கு திசையில் கிடைப்பதனாலே அவர்கள் அங்கு நகர்ந்திருக்கலாம் என்ற கருத்து பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு செய்தி, சிந்துவெளி நாகரிகம் முழுமையாக அழிந்து விடவில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த நாகரிகம் முழுமையாக அழியவில்லை. அது கிராம பண்பாடாக இந்தியாவிலே தொடர்ந்து நிலவி வருகிறது என்ற கருத்தோடு அந்த பாடத்தை முடித்திருக்கிறார்கள். நம்முடைய
நாகரிகத்தை பண்பாட்டை சொல்லுகின்ற மிக சிறந்த பாடம் இது. சிந்து சமவெளி நாகரிகம் பகுதி 2 நான் இன்று வைத்திருக்கிறேன். இன்றும் 11ஆம் வகுப்பிலே கூட சிந்து சமவெளி நாகரிகம் வைக்கப்பட்டிருக்கிறது பாடமாக. ஒரு சில செய்திகள் தான் திரும்ப வருகிறது. ஒரு சில என்னுடைய கணிப்பின் 20% செய்திகள் தான் திரும்ப வருகிறது. பெரும்பாலும் புதிய செய்திகள் தான் அந்த வகுப்பிற்கு ஏற்றாற்போல் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி 3 என்ற தலைப்பிலே இந்த 11ஆம் வகுப்பு சிந்து சமவெளி நாகரிக செய்திகளையும் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். முன்வைத்திருக்கிற இந்த கருத்துக்களை தயவு செய்து நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு ஒரு நோட்டிலே குறிப்பெடுத்து கொண்டு அதை தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இது பகுதி 2 ஏறக்குறைய 9ஆம் வகுப்பு பாடத்தை முழுக்க மையமாக கொண்டது. வேற எந்த செய்தியை நான் உள்ளே சேர்க்கவில்லை. இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். வழக்கம் போல நான் சொல்வது போல யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற அடிப்படையிலே இந்த பதிவை தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்களுக்கும் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை திறந்த மனதோடு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். அது பாசிட்டிவாக இருக்கலாம், அது நெகட்டிவாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இப்பணியில் ஈடுபட்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் தருகின்ற அந்த கமெண்ட் தான் ஒரு ஐடியாவை தரும், ஒரு தெளிவை தரும் என்று சொல்லலாம். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த செயலில் ஈடுபட்டு உங்களுக்கு உதவுவதற்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.